இல்ல இப்ப பஞ்சாயத்து அடுத்தது 4வது பஞ்சாயத்து என்னன்னா, ஆ, இவ்வளவு பரபரப்பான இந்த காலகட்டத்துல ம், தேர்தல் என்னாவே ராசாவுடைய ஒரு முத்திரை வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். ம், அவர் உண்டு இல்லைன்னு எங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. பேச்ச சொல்றேன் நான். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு பேர் அமைதியா இருக்குது, எங்கேயும் காணோம். பழைய துள்ளல் பேச்செல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமா. ஆ, இந்த ஆடியோ வந்ததுக்கப்புறம், இந்த ஆடியோ நீங்கள் எல்லாரும் தான் கேட்டாங்களே. ஆ. தமிழ்நாட்டில் வந்து இப்போ அந்த ஆடியோ கேட்காத ஆளே கிடையாது. குழந்தைங்கள்லாம் கூட கேட்டுடுச்சு. ம், இந்த ஆடியோ வந்து கேட்டு ம். அதில் வந்து முதல்வரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார் அவர். ம். அவர் ரொம்ப டெல்லியில் ரொம்ப போய் நல்லவர், வல்லவர், வல்லவர், சைக்கிள் பெண்ட் எடுப்பாரு. அவர் எவ்வளோ இது இப்போ அப்புறம் ம். அவருக்கு எவ்வளவு அறிவு சார்ந்தவர் அவர் அப்படின்லாம் வந்து நிறையா பேசியிருந்தாரு. ம். அது பணம் நானாக வாங்கினேன், கலைஞர் டிவில எல்லாம் வாங்கினாங்க, அங்கெல்லாம் என் வீட்டுல பிடிச்சாங்க, இருந்தா எடுத்தாங்க, என் வீட்டில் இருந்தா அங்க எடுத்தாங்க, இருந்தானே எடுத்தாங்க, அங்க எடுத்தாங்க. அங்கதானே இப்போ பிடிச்சாங்க. மறுபடியும் அந்த வழக்கு மறுபடியும் இதுக்கு வரும்ல, நிலுவையில் விசாரணை இருக்கு, வரும். மேல் ஆமா, விசாரணைக்கு ஆமா. வருது இல்லை. வரும்போது இந்த ஆடியோ கட்டாயம் ஒரு ஆதாரமாக அதை கொண்டு வரப்படும். ம். அப்படி வந்து இல்லை அது நான் பேசலை அப்படின்னு சொன்னால் ஃபோரன்சிக் அமிச்சு இவர் தான் பேசினாரான்றதை கேட்டு அப்படி நீங்கள் தான் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்குங்களா? ம். நான் கொஞ்சம் இதுவா இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், பஸ்ஸா வருஷம் இருந்தா என்ன இருக்கும். அது மட்டும் இல்லை, ம். என்னை வெளியே அனுப்பிச்சிட முடியாது, என்னுடைய கம்யூனிட்டி அப்படி, எனக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க மற்ற கம்யூனிட்டியில், வேற என்கிட்ட ஒரு லாக் வேற. லாக் இருக்கு. ம். அந்த அதை பத்தி லாக் போன முறை என்ன, பேசியிருக்கிறோம். அந்த 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 கேஸ் வெளியில் வரும்போது அந்த லாக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும், வெளியே அந்த வரும். லாக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சிபிஐல. ஆமாம், அதெல்லாம் அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ம். அது அது நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. ம். இப்போ வந்த செய்தி என்னன்னா, ம். திமுக தலைமையிலிருந்து ம். ஆராசா அவர்களை எந்த பிரச்சாரத்திற்கும் அழைக்க வேண்டாம், ம். எந்த தொகுதிக்கும். ம். அவருடைய பகுதி பெரம்பலூர், அவர் சார்ந்த பகுதி, அவருடைய சொந்த ஊர் பகுதியில் கூட எந்த இடத்துலையும் அவரை வந்து அழைக்க வேண்டாம்னு. அது கிரணம், சூரிய கிரகணம் விலகுதா பிடிக்குதான்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்படியே வந்து இப்படி பிரியும்ல. ஆமாம், இப்போ பிடிக்குதா விலகுதுங்களா? இல்லைங்க. ம். ஆமாம், ஆராசா அப்படின்னா ம். நம்ம வந்து ஆண்டிப்பட்டி ராசா அப்படின்னு பொதுவாக அவருடைய பேரை வழக்கமாக சொல்கிறது. ம். ஆனால் அவர் வந்து ஒரு நம்ம யதார்த்தமாக சொல்கிறோம், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறது ஒரு பக்கம் இருக்க, ம். அதை தாண்டி அவர் வந்து ஒரு வழக்கறிஞர், கொஞ்சம் அதாவது நல்ல ஒரு அறிவு சார்ந்த வழக்கறிஞர். ம். ஏன் அதை சொல்கிறேன்னா, ம். இவ்வளோ பெரிய பெரிய வழக்கறிஞர்லாம் இல்லாமல் தானே தன்னுடைய வழக்கை வந்து விசாரணையும் போது, இந்த 2G விசாரணையும் போது அதோடைய நெளிவு சுழிவு உலகம் முழுக்க தெரியும். 2Gயில் அது 176 லட்சம் கோடியா எவ்வளோ வேணுமானா வித்தியாச விமர்சனங்கள் இருக்கலாமே, சர்ச்சைகள் இருக்கலாமே தவிர ம். நடந்தது. ஏன்னா அந்த ஊழல் நடந்ததுன்னு சொல்றது நீங்களோ நானோ சொன்னா நம்ம ஏதோ கட்சி பொறாமையில சொல்ற மாதிரி அர்த்தம். சொல்றோம்னு சொன்னதே காங்கிரஸ் கட்சி. ஐயா தயாநிதி மாறன் தான் முதல்ல சொன்னார். ஃபர்ஸ்ட் அவங்க டிவி. ஏன்னா அவர் தான் வந்து முதல்ல அந்த பதவியில் இருந்தவர். அந்த போர்ட்ஃபோலியோ அவர்கிட்ட இருந்து பிடுங்கி தான் இவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த கடுப்புல இந்த 2G தகவல் முதல்ல சன் டிவியில தான் வெளியில வந்துச்சு. அப்போ தயாநிதி மாறன் சொன்னதா கணக்கு. இப்போ தயாநிதி மாறன் ஐயா வந்து சொன்னது பொய் நம்ம எடுத்துக்கலாங்களா? அவரு படிச்சவர், சாதாரணமா படிச்சவர் மட்டும் இல்லை, ஹிந்தி படிச்சவர். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அவரே சொல்லியிருக்காருன்னா அப்ப நம்மளை கேட்க முடியாது. ஆராசா வந்து 1,76,000 கோடி நீ வந்து எப்படி சொன்னேன்னு. அது சொன்ன நான் தயாநிதி மாறன் சொல்றதை நம்பினப்பா, நம்ம சன் டிவி சொன்னதை நம்பினேன், நான் என்ன பண்றது? ரைட்டு. அப்படிப்பட்ட ஒருவர் அவரை இப்ப நீங்க விலக்கி வைப்பதனால், ஏதோ விலக்கி வைத்ததாக ஏற்கனவே அவர் அப்படின்னா அந்த அம்மா கனிமொழி, அது ஒரு, அப்புறம் டிஆர் பாலு, இப்போ KN நேரு அதில் சேர்ந்துருவார். இன்னும் நீங்கள் யாரெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்களோ அவங்களாம் அதில் போய் சேர்ந்துருவாங்க. கொஞ்சம் அந்த சீனியர்களில் யாரெல்லாம் கொஞ்சம் விலக்கி வைக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ, இல்லை விலக்கி அதாவது வெளியில் வந்து நடிச்சுக்கிட்டு உள்ள விலக்கி வைக்கிறீங்களோ, இவங்க எல்லாரும் ஒரு அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம எப்படி விளக்கப்படுறோம் அப்படின்னு. அது கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்படுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்மளே பேசியிருக்கோம், கலைஞர் திமுகன்னு ஒன்று உருவானா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு. இப்போ இதுக்கு வந்து பிள்ளையார் சுழின்னு சொன்னா பகுத்தறிவு இல்லைன்னுவாங்க. அது எதனா வச்சுங்க. ஆரம்பம் தொடக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா ஆவண்ணாவில இருந்து தான் ஆரம்பிக்குது. அது ஆவண்ணா தெரிஞ்சிருச்சுங்க. ஆமா, ஆவண்ணா யாரு? அது இல்லைங்க, ஆவண்ணா என்னன்னா அது 2Gன்னு வச்சுங்க. அங்க 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 அதுல ஆரம்பிச்சது தானே வந்து இப்போ இந்த பிரச்சனை. ஆவண்ணா 2G, அந்த ஆவண்ணாவை கொண்டு வந்து ஆவண்ணாவிலிருந்து இப்போ பிரச்சனை.
ஆண்டிப்பட்டி ராசான்னு மட்டும் நினைச்சுக்க கூடாது. ம். ஆபத்தான ராசா, ம். ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ராசா. ம். அது மாதிரி ம். அவர் வந்து அதிர்ச்சி உடுக்க போகும் ராசா. அவர் தரப்புல இன்னொன்னு நண்பர்கள்கிட்ட பேசுறப்ப சொன்னதா தகவல், வாய்வழி தகவல் என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல என்னை பிடிச்சி நெருக்குனாங்கன்னா நான் நடந்தது சொல்லிட்டு தான் போவேன். எனக்கு என்ன இருக்குது? அதைத்தான் சொல்றேன் நான். ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல பிடிச்சி நெருக்குனாங்கன்னா அதான் நடந்தது சொல்லிட்டு தான் போவேன். தலைவர்லாம் அப்போ இருந்தாரு. தலைவர் வந்து தலைவருக்காக நான் நிறைய தியாகம் பண்ணேன். இன்னைக்கு நம்மள அவங்க பார்க்குற மாதிரில நான் மட்டும் ஏன் அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இல்லைங்க, அந்த வழக்கில் வந்து உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விட்னஸ் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? மானஸ்தர்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலேயே பெரிய மானஸ்தர் அவர் தான். ஒரே மானஸ்தர் அண்ணன் வைகோ. அவர் தான் சொன்னாரு, கோபாலபுரத்தில் பொட்டி பொட்டியா கொண்டு போய் கொடுத்தாங்க, ஸ்டாலின் கொடுத்தாங்க சொன்னாரு. அவரு சொன்னாரு, நிறைய பேசியிருக்காரு. ஆனா அவர் தான் மானஸ்தர். தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மானஸ்தர். தமிழ்நாட்டு வச்சலாமா இல்ல திராவிட நாடு, திராவிட கேரளா ஆந்திரா எல்லாம் சேர்த்து அவங்க சேர்த்துக்கலாம். நம்ம போய் சேர்ந்து திராவிட நாட்டுக்குள்ள ஒரே ஒரு மானஸ்தர் அவர் தான். அந்த மாதிரி வந்து அவரை முதல் சாட்சியா கூப்பிடுவாங்க. எங்க பொட்டி பொட்டியா கொண்டு போய் தேவலம்மல்ட்டி ஸ்டாலின்ட்டையும் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க. அந்த ராசா கூட முக்கியமா எல்லா பணத்தையும் வாங்கி வச்சுட்டு கணக்கு எழுதிட்டு இருந்தாரு. சாதிக் பாஷான்னு ஒருத்தர். ஆமா, அவர் இறந்துட்டதா தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி வந்துச்சு. நீங்க வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு பேசின வைகோ, வாசாமி இப்ப சொல்லுன்னு கேட்பாங்களா? ஒண்ணும் இல்ல, நீங்க அப்ப பேசினதை மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன சொல்லுங்க, ஏத்தி நிக்க வச்சு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம வேடிக்கை கொலைதான், நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். என் கல்லறையில் கூட கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சில்லறைக்காக போயிட்டார்ல, அதை விட்டுருங்க. அது சோ இதெல்லாம் வந்து நடக்க போகுது. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல வந்து அதாவது திமுக நாகரிகம்னு ஏதோ சொன்னீங்களே, பல்லடத்துல ஒரு திமுக அந்த ஒரு அவர் முகமது இப்ராஹிமா யாரோ ஒருத்தர், அவர் வந்து முன்னாள் எம்பியா, இப்போ உள்ள யாரோ செல்வராஜ் யாரோ நிற்கிறார் திமுக சொல்றாரு, மக்கள்கிட்ட மேடையில் சொல்றாரு, மற்ற கட்சிக்காரன் அதிமுக பாஜக அதாவது விஜய் கட்சி அதாவது மற்ற கட்சிக்காரர்கள் திமுக தவிர யாராவது வந்து ஓட்டு கேட்டால் செருப்பால் அடியுங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி பேசுறது வந்து தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி பேசுறது வந்து சட்டப்படி குற்றம். இவங்களுடைய வாக்குரிமையை வந்து குலைக்கிற மாதிரி அர்த்தம். மறைமுகம் மிரட்டல். போய் கேளுங்க, கேட்காம போங்க, நீங்க யாருக்கிட்ட போய் கேட்குறீங்க அதெல்லாம் வேற விஷயம். ஆனா செருப்பால் அடியுங்கள்னு அவன் இப்போ தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் போய் ஓட்டு கேட்டாரு, அவர் வந்து விரட்டி அமிச்சிட்டாங்க. இன்னொரு தொகுதியில் ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ்ல நிற்கிற ஊர்வசி, திமுக கூட்டணியில் நிற்கிற ஊர்வசி அமிர்தராஜ், அவரையும் வந்து ஊரில் வந்து நீங்கள் 5 வருஷமா வராது வரை இப்போ ஏன் வந்தீங்க? அதெல்லாம் பொதுமக்களாக அதிருப்தின்னு சொல்லி வந்து ஒன்று தேர்தல் வேங்கை வயலில் இப்போ பார்த்தீங்கன்னா புறக்கணிப்புன்னே போட்டாங்க. 2 இடத்துல விரட்டுனாங்க ஆட்டம். அதை தான் சொல்கிறேன். எப்படி ஓடி வந்தாங்க? ஆமாம், கால் ஏறி அப்படியே வந்து திபு திபுன்னு அப்படியே அதிர்து இல்லைன்ற மாதிரி மக்கள் அவங்க சுயரூபத்தை காட்டியிருக்கிறாங்க திமுக காங்கிரஸுக்கு. ஆமாம், அதனால வந்து இவங்க வந்து இப்போ இதில் வேற வந்து இப்போ இந்த பணப்பட்டுவாடா இருக்கு பாருங்க. அதாவது என்ன பண்ணாலும் கொண்டையை மறைக்க முடியல பாருங்க. மதுரையில் இப்போ இதெல்லாம் மாத்திட்டாங்க, அதிக டிஜிபி மாத்திட்டாங்க, தலைமை செயலாளர் மாத்திட்டாங்க, அது ஒரு டோட்டலா எல்லாருமே மாத்திட்டாங்க. அவங்க அவங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகளை அவங்க மாத்துறாங்க. அதாவது திமுகவுக்கோ இல்ல ஏதாவது ஒரு கட்சிக்கோ ஒரு சார்பாக அந்த மாதிரி உள்ளவங்கள வெயிட்டிங் லிஸ்டோ இல்ல வேற பணிக்கோ மாத்திடுறாங்க. திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் யாரெல்லாம் வேலை செஞ்சு இருப்பா. இதுல வந்து இந்த திமுக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து மதுரையில ஒரு போராட்டம். இந்த லோகநாதன் அங்க ஒரு கமிஷனர் இருந்தார், ஆணையர் காவல்துறை. அவர் தான் அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து ஹைகோர்ட் ஆர்டர்லாம் மதிக்க முடியாது, அதனால என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு வந்தார். அந்த லோகநாதனை மாத்திட்டாங்க. மாத்தால் தானே மாற்றுவாங்க, ஒரு திமுக ஆதரவாக இருந்திருக்காருன்னு. லோகநாதனை மாற்றக்கூடாது, புதுசாக வந்தவர் வந்து யாரோ ஒருத்தர் வேற யாரையோ போட்டிருக்காங்க, யாரோ ஒரு வட இந்தியர் போட்டிருக்காங்க. அவரை எடுத்துட்டு மறுபடியும் லோகநாதன் தான் நீங்க இருக்கணும் தேர்தல் சமயத்துல. ஏன்னா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஏண்டாவ அம்பு பண்றீங்க? தப்பி தவறி அந்த லோகநாதன் பேர்ல 1% நம்பிக்கை இருந்தா கூட அதையும் போட்டாச்சு. இது மாதிரி பண்றாங்க நிறைய. அவர் தான் அங்க எங்களுக்கு வேணும், அவர் தான் எங்களுக்காக ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு, அவர் தான் எங்களுக்கு எல்லாம் சரியா இருப்பாரு, எல்லாம் கரெக்டா திராவிடம் புரிந்தவர் அவர் அப்படின்னு.
நிறைய துணிக்கடைகள் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய துணிக்கடைகள் இப்போ நிறையா இருக்குல்ல, பெரிய பெரிய அப்படியே 8 மாடி கட்டடம் 10 மாடி கட்டடம் துணி 30% டிஸ்கவுண்ட்னா நம்ம ஆட்கள் வாசலில் போய் எல்லாம் அடிச்சுட்டு நிற்பாங்களே. வழக்கமாக இந்த துணிக்கடைகள்லாம் கொண்டு போய் வந்து பணத்தை வந்து இறக்கியிருக்காங்கன்னு சொல்லி முந்தா நேற்று தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 21 நகரங்களில், இப்போ பெரிய நகரம் சின்ன நகரம் எல்லாம் பெரிய பெரிய துணிக்கடையிலெல்லாம் வந்து ரெய்டு. ஏன்னா அவன் கேஷ் எக்கச்சக்கமாக வச்சிருக்கானா. எப்படி வந்தது கேஷு? ஏதோ ஒரு 10 லட்சம் வச்சிருக்கேன் 30 லட்சம் வச்சிருக்கேன், நீ கலெக்ஷன் வந்தது. அது கூட கேஷா, அது கூட வந்து கேஷா கனெக்ஷன் காமிச்சிருந்தா தான் உண்டு. இப்பெல்லாம் வந்து கேஷ் கொடுக்குறவனே ரொம்ப எல்லாமே ஜிபே பண்ணி தான் வரான். எல்லா இடத்துலையும் ரெய்டு. ஏன்னா அங்கதான் பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இந்த அதிகாரிகள்லாம் மாற்றம் வந்தது பாருங்க, அதுடைய என்ன சொல்றது, அந்த அதுடைய நீட்சி தான் அது. ஏன்னா திமுகவுடைய ஒரு பெரிய ஒரு அவர்களுடைய வெற்றியுடைய அந்த சக்சஸ் ஃபார்முலாவே பண விநியோகம் தானே. இந்த பண விநியோகத்தை பிடிச்சிட்டாங்களா, அதை வந்து கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, வழக்கமா அந்த கடைசி 2-3 நாள் தான் ஒரு பேட்டர்ன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. வழக்கமா ஒரு முறை இந்த கடைசி 2-3 நாள்ன்றப்ப இந்த முறை எதிர்த்தரப்புலாம் வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கு, கொடுக்க முடியாம போயிடுமோ அப்படின்றதுக்காக பிளானை வந்து முன்னாடி மாத்த சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவாம். ஓ, அது நீங்க சொல்ற மாதிரி துணி கடையில இருந்து போகுதா இல்ல அது வேற இடத்துல இருந்து போகுதா? அது ஏற்கனவே பி வச்சிருக்கு. இல்ல வேற இடத்த வேற வழியில நீங்க முன்னாடியே கொஞ்சம் கொடுத்துருங்க. இல்ல அது வந்து எப்படி, இப்போ வந்து நான் 3 நாள் கூட வேற ஏதோ நிகழ்வு பேசியிருந்தேன். 4 டயர் 4 அடுக்கு, மேல அமைச்சர்கள் நிர்வாகிகள், அது அரசியல்வாதிகள் கட்சிக்காரங்க முக்கிய புள்ளிகள், அடுத்தது IAS IPS அதிகாரிகள், அவங்கள வச்சு நமக்கு வேண்டிய அதிகாரிகள். இப்போ அந்த வேண்டிய அதிகாரிகள்லாம் தான் தூக்கி கொண்டு போய் எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. ஸோ அது இருந்தா கூட அங்கங்க அவங்க வந்து அந்த பழைய வாசனையில அவங்க சொன்னா கேட்கறதுக்குன்னு 2 பேர் இருப்பான்ல, அந்த சீட்ல இருந்து அவன் போனா கூட அவங்க ஆளு 2 பேர் இருப்பான். இவர் நம்மளை பார்த்துப்பார் பின்னால அப்படின்னு அவர் சொன்னா கேட்கக்கூடியவன். அந்த மாதிரி ஆட்கள் வச்சு அதுக்கப்புறம் 3வது வந்து இந்த அரசு துறை. அதுக்கு தான் இப்போ ஒரு சிக்கல் வந்துருச்சுங்களே. DGP சந்தீப் ராய் ரத்தோர் வந்தோன்னு என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐனா இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு அவர் சொல்றதை மட்டும் கேளுங்க. அதை தான் சொல்றேன். வேற ஏரியாவில இருந்து வேற யாராவது கேட்க கூடாது. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சது புரிஞ்சுட்டு தான் அவர் வந்து பண்றாரு. சந்தீப் ராய் ராத்தோரை கொண்டு வந்ததே அவர் ஏற்கனவே இங்க கமிஷனரா இருந்தவர். இவங்களுடைய கமிஷனர் ஆம்ஸ்டாங் கொலை நடந்த உடனே அடுத்த நாள் இவங்களுடைய விவகாரம்லாம் நல்லா புரிஞ்சவர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற அந்த இவங்களுடைய தில்லாலங்கடி சிலபஸ் பூரா அவருக்கு தெரியும். அதனாலதான் அவரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு வழியில வந்திருக்கு. நீங்க பாருங்க, இவ்வளவு அமக்களத்திலையும் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து ரிலீஸ் ஆகி வந்தாரு பாருங்க. இப்போ 3 நாள் 900 கோடி அவர் வீட்டுல இருந்து பிடிச்சிருக்காங்க. தியாகி தானே நீங்க சொல்றீங்க, தியாகி தீரன். அந்த மாதிரிலாம் பட்டுன்னு மொட்டையா சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய கௌரவ தியாகி தியாகி போதை மருந்து கடத்தி அதுக்காக சிறைக்கு போய் செக் இழுத்தவர் மாதிரி அந்த கட்சிக்காக பாடுபட்டவர். செக் இழுத்தவர் இல்ல, செக் கொடுத்தவர். செக் இழுத்தவர் அவர் வேற, இவர் கொடுத்தவர். சரி சரி, அதுவும் செக் இதுவும் செக். சும்மா முதல்ல ஒரு 2000 கோடிக்கு மேல இப்போ ஒரு 900. அது வேற செக் இது வேற செக். அந்த இந்த செக் இது செக் கொடுத்தவரு அவர் வந்து அவர் வீட்டில் 900 கோடி ரூபாய் வந்து தேர்தலுக்காக வந்து பணம்ங்கிறதுக்காக வச்சிருந்து பிடிச்சதாகவும் ஆவணங்கள்லாம் பிடிச்சதாகவும் வந்து முந்தா நேற்று செய்தி. கிட்டத்தட்ட அவருடைய இடங்கள் வந்து 21 இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இயக்குனர் ஒருத்தரும் ஏற்கனவே அவரோட சம்மந்தப்பட்ட அமீர் அந்த இயக்குனருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் வீட்லேயும் மறுபடியும் ரெய்டு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் என்னன்னா, ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தவர் அப்போ எல்லாரும் அவரை கொஞ்சம் நோட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதுலயே தைரியமா மறுபடியும் அங்க 900 கோடி வந்து பதுக்கி வச்சிருக்காங்கன்னா மற்ற இடங்கள்லாம் எவ்வளவு பண நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது இதுல நம்ம வந்து இதை சொல்லும் பொழுது அவர் தரப்புல என்னன்னா, இப்ப மத்த விஐபிலாம் இருக்காங்க இல்லைங்களா, ஆமா அமைச்சர் பெருமக்கள்லாம் அவங்க அளவுக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஏதோ கொடுத்துருப்பாங்க. நான் இந்த ஏரியாவுக்கான ஸ்வீட் பாக்ஸ் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த ஏரியாவுக்கான ஸ்வீட் பாக்ஸ்லாம் பார்த்துக்குங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஆனால் இவர் என் சார்பான ஸ்வீட் பாக்ஸை நான் இறக்கணும், என் பங்குக்கு நான் எதனா தியாகத்தை காட்டணும் இல்லை அப்படின்னு இவரா ஆர்வமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 900 கோடி ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்து இறக்கி
இப்ப இந்த சிக்கலுக்குள்ள வந்து நிக்குது இது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க பின்னாடி? எது இந்த ரூபாய்க்கலாம் ஆமா, இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் மாட்டி நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம கட்சியில் எப்படின்னா ம். ஜெயிக்கணுன்றதான் பிரதானம். ம். எப்படி ஜெயிக்கணுன்றதுலாம் வந்து கிடையாது. பின்னாடி சிக்கல் வந்தா காலில் வந்துரும். சிக்கல் வந்தால் இருக்கவே இருக்குது. ம். அப்போ டெல்லியில் போய் ரகசியமாக போய் காலில் விழுந்து கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்து ம். அது என்ன பண்ணணுமோ பண்ணி ம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், ம். ஊ பண்ணுறோமா, ம். ஊ பண்ணுறோம். இல்ல இது என்ன புது பாஷையா இருக்கு? நான் ஏதாவது தமிழ்ல இலக்கணத்தில் பேச போக நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. ம். உற்சாகப்படுத்துறோமா, ம். ஊக்கப்படுத்துறோமா, ம். அது தெளிவா சொல்லிடுங்க, அதை மக்களுக்கு தெரியுற மாதிரி. சுருக்கமா சொன்னா எதுவுமே புரியாது உங்களுக்கு. அதெல்லாம் புரியாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் மக்கள் நாங்க வரல இல்ல. அதான் சொல்றேன். ஆனாலும் வந்து அந்த மாதிரி நம்ம ஆனாலேருந்து அக்கண்ணா வரைக்கும் எதெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி அப்படி சொன்னா ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம தெளிவா புரியுது இல்லை. ஆனாவில இருந்து அக்கண்ணா வரைக்கும் டெல்லியில போயிட்டு நம்ம டெல்லியில போயிட்டு என்ன செய்ய வேண்டியதை செஞ்சு பார்க்க வேண்டியவங்களை பார்த்து முடிக்க வேண்டியதை முடிச்சுட்டு வந்துக்கலாம். என்ன கொஞ்சம் கூட செலவாக போகுது அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்துட்டாங்க. சரி, நம்ம வந்து முடிக்கும் போது இன்னொரு பஞ்சாயத்தை நான் சொல்லுங்க. மம்தா பானர்ஜி இந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணி இருக்கு இல்லைங்களா, இந்தியா கூட்டணி எல்லாம் ஒன்றா கட்டி பிடிச்சி தோல்ல போட்டு நம்மளாம் ஒன்றுன்றதுல முதன்மையாக இருந்தவங்க மம்தா பானர்ஜி. அவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்க, திமுகவும் பாஜகவும் மறைமுகமான கூட்டணியில் இருக்குது. திமுக குடும்பத்து மாப்பிள்ளை வந்து அங்கே வந்து அமித்ஷா பையனோட வணிக தொடர்பில் பெரிய வணிக தொடர்பில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் போட்டு உடச்சி இந்த மாதிரி இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை எங்கேருந்து. ஏன் சொல்லுங்க, என்ன பதில் சொல்றது? காங்கிரஸ் பேசுறாங்க, மற்றவங்க பேசுறாங்க, இவங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்களா ஆதாரத்தோட? நாங்கள் எப்படி பேசுனாங்கனாக்கா ஆதாரம் வெளிவந்து இந்த மாதிரி மம்தா சொர்ணாகா அப்படி போட்டு உடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோமா? சொர்ணாகா அப்படி திடீர்னு அது அவங்களுடைய மாநிலத்தில் உள்ள அரசியலுக்காக அது உண்மையை போட்டு உடைச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி பேசுறது? இப்போ இதில் வந்து ரொம்பவே அதிர்ச்சியாகி ஊமையாகி நிற்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். ஏன்பா என் கூட நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து கைகோத்துன்னு நான் வந்து நீ சொல்ற. டெல்லியிலேருந்து வந்த ராகுல் பாண்டிச்சேரிக்கு வராரு, முதலமைச்சரும் பாண்டிச்சேரி போறாரு. 4 தேதி என்னதான் இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சு, நீங்கள்லாம் வந்து சாதாரண ஆள் இல்லை. நினைச்சா டெல்லியிலேருந்து வருவீங்க, வந்தோடனே கோபாலபுரம் தான் போய் உட்காந்து டிஃபன் சாப்பிடுவீங்க, காஃபி சாப்பிடுவீங்க. என்ன புறம்? கோபாலபுரம் எங்க அதுல கோல்மால் புறம்னு வந்துச்சு. இருங்க, நீங்க வேற இருங்க. இல்லைங்க கொஞ்சம் காது அடைச்சிக்கிட்டு இருக்கு. சரி, அதாவது சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கட்சின்னு ஒண்ணு இருக்குதுன்றதே இவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எந்த தலைமை வந்தாலும் நேரா கோபால சொல்ற அந்த சத்தியமூர்த்தி பவன் அந்த சாயந்தரத்துல ஒரு 15 பேர் சேர்ந்து சமோசா சாப்பிடுவாங்க. அதே வேர்க்கடலை வேற வித்துக்கிட்டு இருப்பாங்க, அதையும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே, அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது, எல்லாம் இங்க அறிவாலயத்துக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி இருந்த இந்த காங்கிரஸ் கட்சி தலைமை நீங்க உங்களுக்குள்ள ஒரே ஏரியாவில் பக்கத்துல வந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு மரியாதை நிமித்த சந்திப்பு அப்படின்னு பேசிக்க மாட்டீங்களா? உங்க கட்சி 2 தரப்பு உற்சாகமாவாங்கல்ல காங்கிரஸ் திமுக தொண்டர்கள், ஏன் சந்திக்காம போனீங்க? முதல்ல பேசுனதுல நான் ஒரு சின்ன ஒரு முரண்பாடை வந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். முரண்பாடு வந்துருச்சுங்களா? ஆமா, வந்துட்டா உடச்சு சொல்ல. நீங்க இல்லாத பொல்லாததெல்லாம் பேசுறீங்க. நான் இல்லாதது பொல்லாதது என்ன அப்படி பேசிட்டுங்க? அறிவாலயம் நீங்க இல்ல நான் பொதுவா சொன்னேன். சொல்லுங்க, அப்புறமேல சொல்லுங்க. அந்த அறிவாலயத்துல தான் காவல் காத்துட்டு இருப்பாங்க டெல்லியில இருந்து வந்த எந்த காங்கிரஸ் பிரதிநிதியும் அப்படின்னு முன்னாடி நிறைய பேர் எழுதிட்டாங்க. ஆமா, இப்போ ஒரு தேர்தல் நேரம் 2 பேருக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கு. எந்த அறிவாலயம்? மாடியில ஒரு பக்கம் ரெய்டு பண்ணிட்டு கீழே கூட்டணி பேச அதே அறிவாலயம். சரி, தெளிவா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அந்த முகவரி கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஆமா, 2-3 இடத்துல இருக்குது. ஆமா, சரி, அது அவங்க எல்லாமே உலகமே அறிவாலயம் சொல்றவங்க தான். அதனால சரி. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை கட்சிக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு வலி இருக்குது. காங்கிரஸ் திமுகக்குள்ள தொண்டர்கள் 2 பேரும் சந்திச்சுட்டாங்கன்னா தலைவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் திரும்பி பார்க்காம போனாங்க 2 பேரும்? இதுல ராகுல் வந்து டைமே கொடுக்கல. இல்ல இதுல கூடுதல் அதான் நீங்க சொல்றதோ அதை ஒட்டி சொல்றேன். அங்க போய் இருக்கும்போது 4 தெரு தள்ளி அவரு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பாண்டிச்சேரி சின்ன இடம் தானே, ஒரு 4-5 தெரு தள்ளி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இங்க இருந்து முதல்வர் ஐயா வந்து இவ்வளோ தூரம் ஒரே இடத்துல பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பண்ணுறோம், நம்ம பார்க்காம போனால் நல்லா இருக்காது. அதனால் அவருக்கு எங்கே மதிய உணவு சாப்பிட்றாரு, இல்லை ஏதோ ஒரு ஓய்வு எடுக்கிறாரு, அந்த இடத்துல போய் ஒரு 15 நிமிஷம் நம்ம உள்ளே போய் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு
ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாவே போதுமே. ஆமாம், நம்ம ரெண்டாவது ஆங்கிலத்தில் பேசணும். அது கூட உங்களுக்கு முன்னால் சொன்னாங்க. சுப்ரியா சூலே அவர்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து நம்ம முதல்வரை பார்க்கும்போது, இதுக்கு முன்னால் நீங்கள் மகாராஷ்டிரா வந்திருக்கீங்களா, ஹேவ் யூ கம் டு மகாராஷ்டிரா ஏர்லியர், இதுக்கு முன்னால் மகாராஷ்டிரா வந்திருக்கீங்களா, நம்ம முதல்வர் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னார். சரி, இப்போ கூட வேற ஒரு இடத்துல வந்து இந்த பாஜக மற்ற மாநிலங்கள்லாம் வந்து இந்த ஷார்ட் டெம்பரில் வந்து அவங்க திட்டம்லாம் கொண்டு வராங்க. ஷார்ட் டெம்பரில் நாங்கள் லாங்காக கொண்டு வருவோம். ஷார்ட் டெம்பரில் கொண்டு வராங்களா? ஆமாம், அதாவது ஷார்ட் டேர்மில் கொண்டு வருவாங்க. அதாவது குறுகிய கால திட்டம் தான். நாங்கள் வந்து எதிர்கால நீண்ட கால திட்டம். ஷார்ட் டெம்பர்லன்னா உணர்ச்சி வசப்படுறவன் கோவப்படுறவனுக்கு தான். சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதுதான் ஆராசா சொல்லிட்டார்ல, ஏன் சந்திச்சிக்கல பாண்டிச்சேரி. சரி, இல்லை இவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. வந்துட்டோம், இங்கே தான் இருக்கோம், ஐயா முதல்வர் இங்கே தான் இருக்காரு, நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க. அங்கே வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம சும்மா அப்படி ஒரு நடுவில் ஒன்றுமே இல்லாமல் அப்படி மோட்டர் வழியை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டா கூட வெளியில் வந்துட்டு அரசியல் தொடர்பாக கூட்டணி விஷயமாக நாங்கள் விரிவாக விவாதித்து விட்டு ஆலோசனை செய்து அப்படியே வழக்கமாக வந்து சொல்லிக்கலாம்ல. பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி அமிச்சார். இது எவ்வளோ பெரிய விடயம். இது இந்த விஷயத்த ஒரு சேனலும் விவாதிக்கல. இல்லை, இந்த இடத்துல தான் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த தாவேகாவுக்கு போனோம், நாங்கள் பிகில் அடிக்க ஆரம்பிச்சோம். அவர் என்ன சொல்றாரு, அவங்க வந்து விருந்தே கொடுக்குறேன்னு சொன்னாங்க வாழை இலையில வச்சு தாவேகால. அங்கே இந்த சின்ன தோசை தலைமை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த சின்ன தோசையை வாங்கிட்டோம்னு சொல்றாரு. அப்ப புரியுதுங்களா? அந்த 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 அவர்களுக்குள்ள அந்த அந்த உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஆதங்கம் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல தான் விஜய் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம நடிகர் தாவேகா தலைவர் விஜய் வந்து உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான், எங்க பக்கம் தான் நிக்குது. ஆமா, இந்த பக்கத்துல வந்து இதற்கு ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டும், உண்மையான காங்கிரஸ் திமுகவோடு தான் இருக்கணும்னு பதில் சொல்லணுன்றாரு. அவரு ராகுல் காந்தி அவரு பாட்டில் காதில் விடாத மாதிரி போயிட்டாரு. கண்டுக்கவே இல்லை. இது வந்து இதுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா திமுக ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து திமுகவை புறக்கணிக்குது, செல்வ பெருந்தகை காங்கிரஸ் வந்து திமுகவை தாங்கி பிடிக்குது. அப்படி வச்சுக்கலாங்களா? நீங்க செல்வ பெருந்தகைக்கு ஒரு தனியா காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு. நீங்க செல்வ பெருந்தகை வந்து மாநில தலைவரா இருக்கிறதுனால அவருக்கு பின்னால காங்கிரஸ் கட்சியில ஒரு பகுதி இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, உங்களுடைய நம்பிக்கை வாழ்க. இப்ப அந்த காங்கிரஸ், ராகுல் காந்தி காங்கிரஸ் அவரை புறக்கணிக்குது, ஸ்டாலின் இவரு ஆதரிக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கலாமா நம்ம? ஏன் ஆதரிக்கிறாங்க? அவருக்கு என்ன, ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார்ல போன தடவை வந்து அந்த மாதிரி நீங்கள் செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் அப்போ அதாவது முடிவாகிறதுக்கு முன்னால் பாசிதமரம் வந்து பார்க்கறதுக்கு முன்னால் இருக்கும்போது அவருக்கு என்ன அழுத்தங்களோ வழக்குகளோ அதனால் அவர் செல்வ பெருந்தகை அப்படி பேசலாம், அது நமக்கு தெரியாதுன்னாரு. இதை விட தெளிவாக வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஆமாம், சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போக ஆக இப்போ காங்கிரஸோடையும் பிரச்சனை, விசிகாலையும் பிரச்சனை. அதனால தானேங்க அவர் வந்து காட்டுமன்னார் கோயில் அவர் நிற்கிறேன்னு சொன்னால் அவரை கூப்பிட்டு மிரட்டி 2 மந்திரிங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் அப்படிலாம் யாரும் நீங்கள் எல்லாம் மிரட்டிலாம் திருமாவளவனே இன்னொருவங்களாம் மிரட்டிலாம் வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்க முடியாது. நான் விருப்பப்பட்டு ஒருத்தருடைய தியாகத்தை பெரியவரை மதித்து அந்த குடும்பத்தில் சீட்டை கொடுத்தாரு. அது ஏங்க ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால் அந்த ஐடியா வரல? சனிக்கிழமை ராத்திரி 1 மணி வரைக்கும் நீங்கள் யாரோட பேசிட்டு இருந்தீங்கன்ற அந்த உளவை நான் சொல்லவா? யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? ஒரு எழுத்தாளர், விசிக அந்த விசிக தொடர்புள்ள ஒரு எழுத்தாளர், தலித் எழுத்தாளர்னு வச்சுங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அதாவது இலக்கியம் எழுத்து சம்மந்தப்பட்டவர். அவரோட ராத்திரி 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறது, அது எப்படி போறது வருது அதெல்லாம் பத்தி. மறுநாளைக்கு சாயந்தரம் அதுக்குள்ள இளைய பெருமாள் அவர்களுடைய மகன் அந்த ஜோதிமணியை வந்து அறிவிச்சிட்டாரு. பெரிய 24 மணி நேரத்திற்குள் நடந்தது என்ன அப்படின்னா, அங்க வந்து இவர் இல்ல நிக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூப்பிட்டு பேசுறாரு, ஏவா வேலு கூப்பிட்டு பேசுறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. சபரீசன் கூப்பிட்டு பேசிட்டாரு, நீ அப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் செலவுக்கெல்லாம் பணம் தர மாட்டோம் உங்க 8 தொகுதி இல்லையான்னு. அப்பவும் அவர் வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்காரு. இதெல்லாம் போட்டு அவர் வந்து போட்டு மிரட்டினோன்னா அப்பவும் அவர் என்ன பண்ணாரு, சரி அந்த இடத்துல நான் நிற்கல, அதுக்கு பதிலாக இயக்குனர் மாரி செல்வராஜை போய் நம்ம வந்து
கேட்போம், ம் அவரையோ இல்லை பா ரஞ்சித்தையோ கேட்போம். ஏன்னா அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த மாதிரி படங்கள் எடுத்து மக்களிடையே ஒரு பிரபலம் இருக்கு அவங்களுக்கு. கொடுத்து வச்சுக்கலாம் பக்கத்துல. அதான் சரி. ரெண்டாவது ஒரு வச்சுக்கலாம். மக்களிடையே ஏற்கனவே பிரபலமானவர்கள்னா ஒரு அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம்னா ம். அண்ணன் திருமாவை சுற்றி ம். யார் வண்டி ஓட்டுறாங்க, யார் வந்து அவருக்கு வந்து அசிஸ்டண்டா இருக்காங்க, எங்க எல்லாம் பேசிட்டு எல்லாம் வந்து அங்க அறிவாலயத்துல கம்ப்ளீட்டா ரேடார்ல அங்க வந்து கரெக்டா வச்சிருக்காங்க ரேடார்ல பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. சரிங்க. இவர் எங்க கிளம்புறாரு? பொண்ணு அவருக்கு மாரி அண்ணா செல்வராஜா. வந்து மாரி செல்வராஜ் பார்க்க போறாரு. அடுத்தது அங்கிருந்து பாரஞ்சித்தை பார்க்க போறாரு. ம். இவர் போறதுக்குள்ள அங்க ஒரு ஃபோன், அங்க ஒரு ஃபோன். ம். ஒரு வருஷம் ரொம்ப டைட்டா இருக்குதுங்க, 3 படம் 4 படம் இருக்குதுங்க, ம். நமக்கு இப்போ முடியாதுங்க, ரொம்ப மன்னிச்சுங்க. ம். அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம ம். சரி இப்ப யாருக்காவது கொடுக்கணும்னா என்ன பிரச்சனை வருது? ம். ஒரு 3 பேரை தள்ளி வச்சாரு. ம். திமுக தலைமை வந்து ஒரு 5 பேரை கொடுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துச்சு. ம். அதுல 2 பேருக்கு கொடுத்தாரு, 3 பேரை வந்து தள்ளி வச்சார். ஏதோ காரணத்துக்காக தள்ளி வச்சார். ம். இப்படி தள்ளி வச்சா அவங்கள ஒருத்தர் இப்போ கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ம். அப்படிங்கும்போது அது இல்லாம தாங்க கூடவே இருக்கிறாங்களே காலங்காலமா, அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, இருக்கு. அதுவும் முடியாது. ஆமா, கூப்பிடு. காங்கிரஸ் கட்சி குடும்பமா இருந்த ஒருத்தர் இந்த ஐடியாவை யார் ஒருத்தர் கொடுத்தாருன்னா ம். அவருடனேயே இருக்கக்கூடிய ம். இதுவரையில் அவருக்கு விசுவாசியாக திரும்ப நம்பிக்கொண்டிருக்கும். நமக்கு தெரியாதுல்ல, அதனால சொல்றோம். ஒருத்தர் ஒரு நடுவில் ஒருத்தர் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாரு எம்பிக்கு. ம். அவர் பேர்லயே சூரியன் வருங்க. ஆமா ஆமா தெரியும் அந்த தெரியும். பேர்லயே தெரியும். சூரியன் ஆமா, வரும். வந்துச்சு. சூரியகுமார் அவரு. சூரியனுக்கு வேற ஒரு பேர் உண்டு, ம். 2 எழுத்து பேர் ஒன்று உண்டு. ஆமா, ஆமா. அந்த அவர் தான் சொன்னாரு, நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, ம். சம்மந்தமே இல்லாத இந்த ஆளுக்கு கொடுத்துருங்க. ம். அவர் இளைய பெருமாள் வந்து பட்டியல் சமூகத்தார்கள் இருந்தாருங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. அவர் காங்கிரஸ் கட்சி சார்பா இருந்துட்டு இருந்தவங்க விசிகாவே அவர் கொச்சப்படுத்துறதுக்காக ஒரு டைம் போனாங்க. அவங்க மகனை கேட்டான்ன்றார், நான் காங்கிரஸ்ல தான் சீட்டு கேட்டிருந்தேன், எனக்கு இங்க இருந்து கொடுப்பாங்கன்னு தெரியாதுன்றாங்க. ஏன் இவ்வளவு குழப்பம்? எனக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியலன்றார் அவர். அதான் ஏன் இவ்வளவு எனக்கே குழப்பம் ஆச்சரியம். இவருக்கு? இவருக்கு எவ்வளவு குழப்பம், ம். மிரண்டு போய் இருக்காருன்றதை தவிர நம்ம வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ம். இப்ப இப்படியே போனா அதனாலதான் அவர் வந்து நடுவில் வந்து அவரை அறியாம சொல்றாரு, தேர்தலுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ம். அதுக்குந்தான் கோனார் நோட்ஸ் மாதிரி ஒன்று சொல்லிட்டார். நான் வேற ஒன்று சொன்னேன், இவர்களாக ஒன்று சொல்லி உதயநிதிக்கு எதிராக நான் பங்கு கேட்க போறேன்னா தொங்கு சட்டமன்றம் வருமா என்று பலரும் பல விதமாக பேசி இவரே எல்லாம் பேசிக்கிறாரு. யாரும் நீங்க பேசலன்னா யாரும் வந்து கேட்க போறது இல்லை. நீங்க ஏதோ ஒன்று பேசிடுறீங்க, அப்புறம் நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லல, அப்போ விளக்கமா முதலே சொல்லுங்க, இல்லை பேசாம இருங்க. இது ஒரு பக்கம் நடக்குதா? அதாவது மக்கள் ரொம்ப சீரியஸா டென்ஷனா இருப்பாங்க. நம்ம இந்த சமயத்துல வந்து 2 விஷயம் பேசி ஆகணும். நம்ம ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அரசியலில் பழனிசாமியால் உச்சத்தை தொடவே முடியாது. யாரு? எடப்பாடி பழனிசாமி. நீங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் தெரியாத புள்ளேட்டம் 3 அப்படியே உட்கார்ந்து இருந்தோடனே சிரிப்பு வந்துச்சு. ஆமா, வந்து உச்சத்தை தொடவே முடியாது. இவரால் மிச்சத்தையே தொட முடியாம தான் இங்க வந்திருக்காரு. அவர் போன உச்சத்தை விட்டுட்டு கொஞ்சம் நஞ்சம் ஒரு 4 பேர் மிச்சம் இருந்தாங்களே, அந்த மிச்சத்தை கூட தொட முடியாம வந்துட்டாங்க. அதுல சில பேர் இவர் கூட வந்தாங்க, சில பேர் திருப்பி அங்கேயே போயிட்டாங்க. இவர் ஒரு ஜோக் அடிச்சாரா, கட்சிக்கு தலைமை மாதிரி போட்டு எலெக்ஷன்ல அவங்க கட்சி வேட்பாளருக்கெல்லாம் கையெழுத்து போடுற தகுதி வந்து கட்சி தலைவரை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது இவரே அப்படி போய் உட்காந்துக்கிட்டு நேர்காணல் கட்சியில போயிட்டு கும்பிட்டு வந்துட்டாரு. சரி ரைட்டு, அதெல்லாம் கர்ம வினை, வேற என்ன சொல்றது, சரி அது முடிஞ்சது. இதுல வந்து அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கூட்டணி, எல்லாருமே திருப்பி எனக்கு பிடிக்காத தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து 4 முனை போட்டின்னாங்க. ஆக்சுவலாக 5 முனை போட்டி. மரியோ சின்னம்மா கட்சியும் ஐயா ராமதாஸ் கட்சியும். ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல, நீ அதை கணக்குல 5 முனை போட்டி இல்ல, எவ்வளவு பலமான போட்டி அது. அவங்க 23 வேட்பாளர் அறிவிச்சாங்க. யாருங்க? சின்னம்மா. அதுல ஒரு வேட்பாளர் வந்து அவங்க அறிவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வேற ஏதோ கட்சியில போய் சேர்ந்தார், திமுகலையும் இங்க வேட்பாளராக அறிவிச்சதுக்கு அப்புறம் 22 ஆயிடுச்சு. அது பரவாயில்ல. இப்போ இங்கே இந்த தருமபுரி பக்கத்தில் இந்த பப்பிரெட்டிப்பட்டின்னு ஒன்று இருக்குது, பாப்பிரெட்டிப்பட்டின்னு. அங்கே வந்து சசிகலா ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்க கட்சியிலேருந்து. ஐயா ராமதாஸ் ஒரு வேட்பாளர் போட்டுருக்காங்க. கூட்டணி தர்மம் நீ ஒன்று இப்போ எல்லாமே அப்படிதான். இந்த கூட்டணினால இப்போ அப்படிதான் போடுது. எதிரும் முதலுமா. ஆமாம், பாண்டிச்சேரியில் வந்து விசிகா வந்து 3 இடத்துல நிறுத்திட்டு உலகத்திலே இது வரைக்கும் நடக்காத ஒரு அதிசயத்தை நடத்தி காமிச்சிருக்காரு அண்ணன் திருமா. ஏதோ போட்டாரு ஒரு வீம்பில்,
கூட்டணியை மீறி கூட்டணியை தாண்டி ம். அவங்களே காங்கிரஸ் வர்சஸ் திமுகவே 5 இடத்துல நிற்கிறாங்க. அதாவது எதிரெதிரா இல்லை, இந்த 3 இடமும் இவங்களுக்கு கொடுத்தது, விசிகாவுக்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து மனு தாக்கல் பண்ணுது. வித்ட்ரா பண்ண சொன்னால் பண்ணலை, நாங்களும் பண்ண மாட்டோம்னு ஓடிட்டு இருக்குது. இல்லைங்க. அதில் தான் இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் ஒதுங்கி ம். அந்த விசிக வேட்பாளர்களுக்கு நமது தொண்டர்கள் வாக்களிக்க வேண்டாம். ரொம்ப நல்ல விஷயம். யாரு? ரொம்ப நல்ல விஷயம். கட்சி இப்படித்தான் இருக்கணும் தலைமைனா. கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, ம். நம்ம கட்சியிலேருந்து 3 பேர் அங்க இருக்கான், ம். அவன் வாபஸ் வாங்கல, ம். இது கூட்டணி கணக்குல ஏதோ ஒரு குழப்பத்தினால வந்தது, ம். அதனால தயவு பண்ணி ம். இதுக்கு எதுக்குங்க ஒரு தலைவர், ம். தயவு பண்ணி எங்கள் கட்சிக்கு யாரும் வாக்களிக்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையான தலைவரா வந்துட்டாரு. அப்படின்னு வந்து நான் என்ன சொல்றேன், அப்படியே வந்து இது மீறி போயிடுச்சு, அந்த அந்த தேதியெல்லாம் தாண்டி போயிடுச்சு. நீங்களும் பேசி கேட்கல, எங்காலும் கேட்கல, விட்டுருங்க, அவங்க பார்த்துட்டு போயிருக்கு. இல்ல அது அமைதியா விட்டு நாங்கள் பிரச்சாரம் எல்லாம் பண்ண வேணாம், கவனம் வீட்டுல இருங்க, இல்ல வெளியூர் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அதை நாசுகம் முடிச்சிருந்தா அது வந்து பெருசாவே ரொம்ப மரியாதையா இருந்தது. இல்ல மக்களுக்கு இது மைண்ட்லயே வராது. இவருக்கு என்ன எங்கேயாவது விசிகான்னு சொல்லி அவன் பாட்டில் ஓட்டுக்கிட்டு போட்டுட்டு நாளைக்கு வந்து முதலாளி, பெரிய முதலாளி கோச்சுக்கு போகிறார், அறிவாலய முதலாளி கோச்சுக்கு போகிறாரேன்னு சென்னையில் ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க, அது சொல்லி முடிச்சிருவோம். திமுக உதயசூரியன் சின்னம் அதை வந்து அந்த அது மட்டும் அழுத்துற மாதிரி போட்டு இவிஎம்னா அந்த தேர்தல் வாக்குப்பதிவு மெஷினு 100 மெஷினு சென்னையில் பிடிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். அதாவது ஏற்கனவே உதயசூரியன் பட்டனை அழுத்தின பட்டன் அப்படி செட் பண்ணி 100 மெஷின் போதுமே. இல்லைங்க, இவங்களுக்கு ஏது இவிஎம் மிஷினு? நீங்க பாருங்க, பாக்கி கட்சியெல்லாம் வந்து பணம் கொடுக்கலாமா, ஒரு இலவசம் கொடுக்கலாமா, அப்படி கேட்கலாமா, இப்படி கேட்கலாமா, காலில் விழுந்து விட்டு கேட்கலாமா, கையை கூப்பிட்டு கேட்கலாமா, இவங்க எவ்வளோ அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறாங்க பாருங்க. இவிஎம்மா அது நாங்கள் ரைட்டு, நீங்கள் ரூபா நோட்டு நாசிக்கில் பிரிண்ட் பண்ணுறீங்களா, நாங்கள் நசரத்பேட்டையில் நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நீங்கள் இவிஎம் வந்து எங்கள் பூனாலியா, நாங்கள் பூந்தமல்லியில் பண்ணிக்கிறோம் இப்படின்னு சொல்லி 100 இவிஎம் மிஷின் சென்னையில் பிடிச்சிருக்காங்க. குளத்தூர் தொகுதிக்கு வந்ததுங்களா? அதெல்லாம் அந்த பக்கத்தில் தான் எங்கேயோ பிடிச்சிருக்காங்க. அது எந்த பகுதிக்கு போயிருக்கோன்றத போகலாம். ஏன் சேப்பாக்கத்துக்கு போகக்கூடாதா? போகலாங்க, தாராளமா. ஏன் போகக்கூடாதா? சேப்பாக்கமும் ஒரு நல்ல தொகுதி தானே. அதனால வந்து அந்த மாதிரி வந்து இவிஎம்ஏ நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுல தான் வந்து பாருங்க, பிரதமரையே மிஞ்சிட்டார் நம்ம முதல்வர். பிரதமர் மோடி எங்க போனாலும், உலகத்துல எங்க போனாலும் மேக் இன் இண்டியா, மேக் இன் இண்டியா, மேக் இன் இண்டியான்னாரு. இவரு பாருங்க, இவிஎம் வந்து மேக் இன் தமிழ்நாடு கூட இல்ல, மேக் இன் டிஎம்கே முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்றது? நாங்களே நீங்க தமிழ்நாடே வேணாம், நீங்க இவிஎம் பெட்டி எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதுல இவங்களுக்கு இணைச்சிடுறது, எடுத்துட்டு போவாங்க, ஓட்டு போட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 1000 மிஷின் ஒரு சும்மா வச்சுங்க, ஒரு 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 இது இருக்கு, என்ன சொல்றது, ஒரு 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 மாவட்டத்துக்கு இவ்வளவுன்னு. அப்போ ஒரு வாக்குச்சாவடியில அநேகமா ஒரு 2 இவிஎம் மிஷின் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது 1 or 2 இருக்கும். போய் அதுக்கு ஒரு மறைப்பு வச்சிருப்பாங்க, நீங்க போய் அந்த அது எப்பவுமே ஒரு ஸ்டாண்ட் பை இவிஎம் ஒன்று வச்சிருப்பாங்க. திடீர்னு அந்த இவிஎம் மிஷின் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஸ்டாண்ட் பை. அப்போ 2 அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம 100ன்னா இப்போ எவ்வளவு தொகுதி? நம்ம குறைந்தபட்சம் 100 தொகுதியோ இல்லை 50, குறைந்தபட்சம் 50 தொகுதி, அதிகபட்சமா இந்த 100 மாட்டுச்சு. இன்னும் மாட்டாம எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, அங்க இருக்கிற இவிஎம் மிஷினை அப்படியே தூக்கி வெளியே கொண்டாந்து வச்சுட்டு இந்த இவிஎம் உள்ள தள்ளிட்டோம்னா இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடும் பாக்ஸ்ல. அப்புறமா எடுத்து எண்ணும் போது இவர்கள் வந்து விட்டாங்களும் வந்துடும். அந்த வெளியில எடுத்த இவிஎம் மிஷினை நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்புறம் பின்னால வந்து அடுத்த தடவை வேணா மக்களுக்கு இலவசமா கூட கொடுக்கலாம். மிக்சி கிரைண்டர் கொடுக்குற மாதிரி இவிஎம் மிஷின் கூட இலவசமா கொடுக்கலாம். இப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ்டா திங்க் பண்ணி சர்க்காரியா அவர்களை கௌரவப்படுத்துகிறோம் என்பதை மக்களுக்கு நினைவுபடுத்தி சர்க்காரியா வழி எப்படி எல்லாம் வருது பாருங்க, வருது அப்படி தொடரும் பட்டு பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தினுடைய அடுத்த பகுதியை நம்ம கட்டாயம் அடுத்த முறை பேசுவோம். அநேகமாக அடுத்து நடக்கக்கூடிய பஞ்சாயத்து கூட்டம் வந்து தேர்தலுக்கு முன்பாக நடக்கும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். நம்ம நான் முடிஞ்ச வரைக்கும் நானே வந்துடுறேன். பொம்மையெல்லாம் சரியா வருமா? சரி வராதுங்க.
நமக்கும் பொம்மைக்கும் சரியா வராது. ஆமா. அதனால நம்ம நேரடியாவே பேசிடுவோம் நம்ம நமக்கு பஞ்சாயத்து கொஞ்சம் கூட்டி. சூடு சொரணெல்லாம் இருக்கு. ரெண்டாவது, நம்ம யார் எப்படி போனா என்ன, நம்ம வரைக்கும் நேர்மையா இருப்போம், மனசாட்சி இருக்கும். இருப்போம். 2 தலைவர்களை வந்து வடசென்னை பக்கம் போகக்கூடாது உளவுத்துறை எச்சரிக்கை மாதிரி. ஆமா, நம்ம 2 பேருக்கு எதனா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்களா? நம்மளையா? அது இன்னும் வரல. இதெல்லாம் நம்ம பார்க்காதவங்களா? நம்ம எவ்வளவோ பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் இவ்வளோ தூரம். அதனால வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம நன்றி. வந்து நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.